தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தூய் அந்தோணியாருடைய இந்த நவநாள் திருப்பலியில் நம்மோடு இணைந்து அடைக்கலம் அந்தோணிசாமி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, தொழில் வளர்ச்சிக்காக, பேரத் குழந்தைகளுடைய கல்வி ஞானத்திற்காக இன்று தனது 7வது குருப்பட்ட நாளை கொண்டாடும் அருள் தந்தை ஆரோக்கிய இம்மானுவேல் ஜான்சன் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பணி வாழ்வு சிறக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவில் மரித்த அந்தோணிசாமி அவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். பாவு சத்திரம் குபேந்திரன் அந்தோணி தெரசா குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வெர்ஜின்ராஜ் சிந்தியா சிலியா குடும்ப நலத்திற்காக, உடலுள்ள சுகத்திற்காக உருகத்தோடு ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் மனோஜ் ராணி லான்சி குடும்பத்திற்கு இறைவன் தூய் அந்தோணியார் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றி பிள்ளையாகவும் குடும்பத்திலே அனைவரையும் ஆண்டவர் உடலுள்ள சுகத்தோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எதிர் தீமைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறை ஆற்றலால் நிரப்பப்படுவதற்காக இப்பலியை ஒப்பு கொடுப்போம். இறை அருள் பெற தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் துன்பதுயர நேரத்தில் முதலுதவி பேரின்பத்தை நிறைவாக கண்டுகொள்ள செய்தருளும் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 17 முதல் 22 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 17 முதல் 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தவறல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உம்மையை எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 13வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானுட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோரை சார்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானுட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைத்தையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் இதோ இறை வாக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களோடு பேசுகிற பொழுது பல உவமைகளால் இறை ஆட்சியை பற்றி எடுத்து கூறினார். அவர்களோடு உவமைகள் அன்றி வேறெதையும் பற்றி சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ஏற்கனவே மக்கள் அவ்வளவு விவரமானவர்கள் அல்ல, அடிப்படை காரியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே புரியாது. ஆனாலும் புரியாதது போல் இறை ஆட்சியை பற்றி ஓமைகளாலே சொன்னாரே. அப்படி என்னால் அதை ஏன் சொல்லணும்? சொல்லாமல் விட்டுற வேண்டியதானே. ஒருத்தனுக்கு ஒன்று சொன்னால் புரியவே புரியாதுன்னா அதை சொல்லாமலே விட்டு விடலாமே. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு வந்த பிறகு சீடர்களுக்கு தனிமையில் அவற்றை விளக்கி கூறுகிறார். அப்போ 2 வகையான மக்கள். ஒன்று பொதுஜனம், இன்னொன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இதோ உலகத்தில் எல்லோரும் வாழ்க்கையை சந்திக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல், ஒரு ஞானம் கொடுக்கப்படவில்லை. வாழ்க்கையை எல்லோரும் வாழுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் வருகிற சவால்களை சந்தித்து முட்டி மோதுகிற தைரியம், பலம் எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரின் குழந்தைகளுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பொதுவில் உள்ளவர்கள் பொதுவில் உள்ளவர்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொதுவில் இருப்பவர்கள் ஆண்டவனை தேடி வர வேண்டும். அப்படி ஆண்டவனை தேடி வருகிற பொழுது ஆண்டவர் யாருக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே சிமியோன் என்று சொல்லி ஒரு முதிர்ந்த ஞானி ஒருவர் இருக்கிறார். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக வளரும் என்பதை குறித்து சொன்னார். அன்னை மரியாளை பார்த்து, உன்னுடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவ போகிறது, கொஞ்சம் பார்த்து இரு, ஏனெனில் நீ இறைவனின் பாதையில் போகிறாய், இந்த துன்பம் வரத்தான் செய்யும், ஆனாலும் இந்த குழந்தை இருளை வெற்றி கொண்ட குழந்தையாக இருக்கும். ஒரு மனிதர், மாமனிதர், இதோ அன்னை மரியாளுக்கு இயேசுவை பற்றிய ஒரு விளக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது மறைபொருளை விளக்குகிறார். அதை இயேசு கிறிஸ்து நற்செய்தி முழுவதும் பல இடங்களில் செய்திருக்கிறார். முதல் வாசகத்திலே எரேமியாவுக்கு கடவுள் கூறுகிறார், இதோ போய் மக்களுக்கு சொல். என்ன சொல்? இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் எரேமியாவை போய் மக்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் பேசுவது போலவே சொல்லுகிறார். ஏன் பேசுவது போல?
இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு போராடி நின்றால் ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து உங்களுக்கு வெற்றியை தருவார். அவர்கள் பேசுவது போலவே அவர்களிடம் பேச சொல்லுகிற, அதனால் அதை புரிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு அம்மா இன்னொரு பெண்மணியை கூட்டிக்கு வந்தார்கள். ஃபாதர், இவங்களுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் நான் உங்களை உங்கள்கிட்ட கூட்டு வந்தோம், சுரண்டைக்கு வந்தால் சரியாகும்னு சொல்லி. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்னம்மா செய்யுது அப்படின்னு. கொஞ்சம் பயமாக இருக்கும் ஃபாதர். என்ன பயமாக இருக்குது? அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போயிடுது, என்னை அறியாமல் மயங்கி விழுந்துடுறேன், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம், செக் பண்ணி பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு இப்படி மயக்கம் விழுந்த உடனே ஐயோ என்ன ஆகுமோன்னு பயமாயிருது. என் உடல் நிலம் சரியில்லை, ஆகவே எனக்கு பயமாக இருக்கிறது. இதான் அவங்களுக்கு தெரிந்தது சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்கள், வேற ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை சாமி, உடம்பு சரியில்லைங்கிறது தான் பிரச்சனை, அடிக்கடி இப்படி நோய் வந்துடுது, ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், எனக்கு அதை நினைத்து கவலை. அப்போ நான் சொன்னேன், கவலை உடம்புக்கு முடியாததுனால ஆரம்பிக்காது, இதுக்கு முன்னால் இன்னொரு கட்டம் இருக்கும். உங்கள் வீட்டில் எவ்வளவு கடன் இருக்கிறது? அது இருக்குது சாமி, நிறைய இருக்குது. அதை நினச்சா ராத்திரி தூக்கம் வருமா? ஐயோ தூக்கமே வராது சாமி, நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்கும், என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் உட்கார்ந்து அழுவீங்க. இவன் பக்கத்தில் இருக்கிற அம்மா வரிசையாக கதை சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை சாமி, அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வரிசையாக அவன் பிள்ளைங்களை பற்றி, அவருடைய அந்த அம்மாவுடைய கணவனை பற்றி, அதனால் ஏற்பட்ட சிக்கல்களை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல சரி செய்ய வேண்டியது உங்கள் உடம்பை அல்ல, அதற்கு முன்னால் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த கவலை, இந்த அச்சம், இந்த சோர்வு, இந்த குழப்பம், இதை நீங்கள் சரி செய்தால் உடம்பு சரியாயிரும். நீங்க என்ன நினைச்சு, அந்த அம்மா இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கு, நமக்கு உடம்புக்கு சரியில்லைங்கிறதுனால தான் நம்ம கவலைப்படுகிறோம். அதற்கு முந்திய ஒரு பகுதியை விளக்குவதற்கான ஒரு ஆசீர்வாதம் காலையில் கிடைத்தது. அதற்கு பிறகு கோயிலை சுற்றி வர சொன்னேன். திருப்பாடல் 91 வாசிக்க வேண்டும் என்று அமர்ந்து அரை மணி நேரம் வாசிக்க சொல்லி பிறகு வந்த பிறகு அந்த அம்மா சொல்லிட்டு போகுது, ஃபாதர் என் பிரச்சனையே எனக்கு இப்போ தான் ஃபாதர் தருது, இந்த சிக்கல்களெல்லாம் மண்டைக்குள்ளே ஓட்டுனதுனால தான் எனக்கு பிரச்சனை. நான் இன்னைக்கு ஆண்டவரை நம்பி இந்த கண்ணாடி பெட்டியில் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு என்னமோ எல்லாம் சரியாயிரும்னு தோணிடுச்சு, இவ்வளோதான். இந்த விளக்கு எரிய ஆரம்பித்து விட்டால், இந்த வெளிச்சம் வர ஆரம்பித்து விட்டால் ஏனைய இருட்டு ஓடிவிடும். அப்ப இந்த வெளிச்சம் இருட்டு அல்லது இந்த வெளிச்சம் இந்த விளக்கு ஏன் இதுவரைக்கும் எரியல? அவங்க தேடி வரல. செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றால், பார்க்க வேண்டிய மனிதர்களை பார்த்தால், ஜெபிக்க வேண்டியதை ஜெபித்தால், உணர வேண்டியதை உணர்ந்தால் அனைத்தும் வெட்ட வெளிச்சம். எனவேதான் 2 வகையான மனிதர்கள் என்று நான் சொன்னேன், பெருங்கூட்டம், சீடர்கள். இதேபோல் முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர், சாதாரண மக்கள், அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்முடைய முன்னோர்கள் கூட அழகாக சொல்வார்கள், ஒன்று நீ புத்திசாலியாக இரு, இல்லை என்றால் புத்திசாலிகளோடு சவகாசம் வைத்துக்கொள். ரொம்ப எளிமையாய் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று நமக்கு தீர்வுகள் தெரிந்திருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் தீர்வு தெரிகின்ற சிந்திக்கின்ற மனிதர்களோடு உறவில் இருக்க வேண்டும். ரெண்டுமே ஒன்றுதான். எல்லாம் நிச்சயமாக நமக்கு கைகூடும். எனவே நாம் ஆழமாக தியானிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரிடம், ஆண்டவரே உம்மை நெருக்கி இருக்கிற இந்த சீடர்களுக்கு விளக்கம் கொடுத்தீரே, அதுபோல நான் கூடி வந்து ஜெபிக்கிறேனே, எனக்கு விளக்கம் கொடுக்கின்ற, எல்லாவற்றையும் புரிய வைக்கின்ற ஒரு கிருபையை தாரும் என்று ஜெபிப்போம். நமக்கு தெரிந்ததை, நாம் அறிந்ததை, இதோ இல்லாத அந்த மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கேற்ப பேசுவோம். 2 காரியங்களையும் செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பில்
சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய் அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்கள் வாழ்விற்கு மீட்பளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை எங்களை மகிழ்ந்திருக்க செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவருடைய படிப்பினையால் நாங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறோம். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மது அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை ஆரோக்கிய இமானுவேல் ஜான்சன் 7வது ஆண்டு குருப்பட்ட நாளை சிறப்பான முறையிலே மகிழ்ந்து கொண்டாடி இருக்கிறார்.
அவருக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக இந்த குறிப்பிட்ட நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இந்த தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். தூய அந்தோணியாரின் நவநாளில் மகிழ்ந்த நாங்கள் இத்தெய்வீக திருவுணவால் எந்நாளும் வலிமை பெற்று வளருவோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.